ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கின் டான் போகிறோம் ஃபேமிலியோட. இப்போதைக்கு எல்லாரும் ஒரு எத்தனை பேர் கணக்கில் இருந்தா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர், 2 காடி ஒன்றும் வரல. ஓகே, ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நிகழ போகுது, என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கேம் வந்து என்ன கேம்னு ஒன்றும் சொல்லலை, கூடி சீக்கிரம் விரைவில் வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெம்பர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஜாமான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் கரண்டி கத்தனை எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். இல்லை சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைட்டு உங்களை பார்த்துச்சு நான் சொல்றேன். எம்பர்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. கேம் நல்லா செம்மையா இருக்கணும். மொக்க கேம் வச்சிடாத, உருட்டி விட்டுருன்றேன். இல்லை ஜோக்கான கேம் தான். ஆனால் ஒரு கேம்ல பல கேம்ல வந்து விட்டு வச்சு ஜெயிக்க முடியாதுன்றது. நான் சொல்றேன், ஏன் விட்டு வச்சுருக்கேன்? இல்லை மூளை சம்மந்தப்பட்டது, அதனால ஜெயிக்க முடியாது. சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அட குழப்பத்துக்கு பிறந்ததுங்களா, கரெக்டா பேசுங்க. கண்ணாடிக்குள்ள இருந்து தெரியாது. சரி வீடியோ எப்படி இருக்கு? ஓகேவா? கேமா வீடு ஓகேவா? வீடு எப்படி ஓகேவா? இதெல்லாம் ஓடு தானே, பார்த்துக்கோ. கும்பல நீ தான் கிளம்ப போறியா? உனையாது
ஓகே வேணா சில்லி வச்சுருக்கேன். கால் மிதி இருக்கா? வெளியே தூசியா இருக்கு, வெளியே மணல். அது சும்மா வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் ஓடு மண். சரி, இப்போ விட்டு வச்சு திங்க படுக்கிறாங்க இங்க. செபாஸ்டியப்பா எல்லாம் நீங்க குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இல்ல இல்ல ஸ்டீயன் வருவார்ல, ஸ்டீயன் அவங்க மாமியார் வருவாங்க. கடைசி ரூம் கொடுத்துருங்க. இல்ல இல்ல இது ஆம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் இருக்கு. பாத்ரூம் சின்னதாக இருக்காம ஆனா வந்து கட்டுவோம். ஆனா கட்டுவோம். எது இந்த எம்பர்லாம் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எடுக்கிறீங்க, அதான் ஓட்டி. மூளை சம்பந்தப்பட்ட நான் ஒரு நிமிடத்துல பேசிட்டுனா கூட உண்மையில நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. மூளை சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் அந்த மூளை சம்பந்தப்பட்ட விளையாட்டு ஒரு நிமிடத்துல பேசினா கூட உங்க மூளை நீங்க இறந்துரும். சபாஷ், சரியான போட்டி. சரி, இப்போ வந்து வீடெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எப்படி இருக்கு வீடு? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நினைக்கிறேன் மொத்த வீடியோவும் ஒரே நேரத்தில் போட மாட்டேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மேபி ஒரு 2 பார்ட் இல்லைன்னா 3 பார்ட்டாக வந்து போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். நிம்மதியாக இருக்காம பார்க்குறாங்க. நாள் வலிக்குது உங்களுக்கு. அது இந்த ஆளுக்கு கற்றுக்க வேண்டாடி. ஏய் நில்லு, ஏன் ஓடுற இங்கிட்டு வா. ஏய் ஓடாதடா. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்துட்டோம். ஸோ வந்தோடனே நேற்று காலத்துலேயே வந்து நம்ம நாசிலமா செஞ்சிருந்தோம். அந்த நாசிலமாவே நிறைய இருந்தனால நம்ம கைக்கெல்லாம் நாசிலமா சாப்பிட்டு பிடிச்சிச்சு. ஸோ இப்போ பாபிக்யூ செய்யணும், சிக்கன் பாபிக்யூ. ஸோ அதுக்காக இப்போ தான் 2 ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. வாங்க இப்படி வாங்க, கட்டுங்க. கோழிலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, செத்து போச்சு கோழிலாம். ஓகே, ஸோ இந்த கோழியோட ரெசிபி வந்து கிளைமன் செஞ்சுது. அவர் தான் இந்த வாட்டி மேரினேட்லாம் பண்ணாரு. ஸோ இப்போ வந்து பெரியப்பா தான் இதில் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ப்ளஸ் சாத்து இருக்கு. இந்த சாத்து யார் வந்து செஞ்சிருக்கான்றதை வந்து காட்டுறேன், வாங்க அப்படியே. ஓகே, இவங்க என்னோட அம்மா. எப்படிப்பட்டவனு ஸ்பான்சர் பண்ணாங்க. சாத்து இவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ சாத்தையோட அந்த குவா கெட்டிங் ரெடி, ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வந்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ இந்த லஞ்ச்லாம் வந்து சமைக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அடைச்சேன் சொல்லிட்டேன். ஆமாம், எப்படிண்ணே வீடை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. தம்பி என்ன பண்றீங்க? கேக்கு நான் வேணும் சம்பமா